குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குஜராத் மாநிலம் சூரத் பகுதியை சேர்ந்தவர் ஜவுளி கடை உரிமையாளர் சந்தீப் கவுட். இவருக்கு வர்ஷா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். வர்ஷா காஷ்யப்பிற்கு நிஷய் காஷ்யப் என்ற சகோதரனும் மம்தா காஷ்யப் என்ற சகோதரியும் இருக்கின்றனர். இவர்கள் இருவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில் வர்ஷாவின் சகோதரர் நிஷய் காஷ்யப்பிற்கு டிசம்பர் மாதத்தில் திருமணம் நடைபெறவிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இதற்கிடையில் சந்தீப் கவுட்டிற்கு மனைவி வர்ஷாவின் தங்கை மம்தாவின் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மம்தாவை தனக்கு 2வது திருமணம் செய்து வைக்குமாறு மனைவியிடம் கேட்டிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கடும் கோபத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் விடாது சந்தீப் கவுட் மம்தாவின் பெற்றோரிடமே அவரை எனக்கு 2வதாக திருமணம் செய்து கொடுங்கள், நான் உங்களது 2 மகள்களையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அவர்கள் சந்தீப்பின் விருப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக மம்தாவின் சகோதரர் நிஷய் காஷ்யப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சந்தீப்புடன் வாக்குவாதம் செய்திருக்கிறார். மேலும் ஒரு கட்டத்தில் எனது சகோதரியை 2வதாக திருமணம் செய்து தரமாட்டோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் சந்தீப் இது குறித்து தனது மனைவியிடம் சண்டையிட்டு வந்துள்ளார். மேலும் சகோதரி மம்தாவை திருமணம் செய்து வைக்குமாறு தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். அதனால் வர்ஷா என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்திருக்கிறார். இந்த நிலையில் நிஷையின் திருமணத்திற்கு துணி எடுப்பதற்காக தாய் சகுந்தலா, சகோதரி மம்தா மற்றும் நிஷை மூவரும் அக்டோபர் 4ஆம் தேதி சூரத் வந்துள்ளனர். பின்னர் வேலைகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு இரவு சந்தீப்பின் வீட்டிலேயே தங்கியுள்ளனர். இரவு மனைவி உறங்கியதும் மம்தா தங்கியிருந்த வீட்டின் மேல்தளத்திற்கு சென்ற சந்தீப் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியிருக்கிறார். சத்தம் கேட்டு அவரது சகோதரர் நிஷை மற்றும் தாய் சகுந்தலா இருவரும் ஓடி வந்துள்ளனர். அப்போது அவர்களிடம் மம்தாவை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டபோது அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பின்னர் இது வாக்குவாதமாக மாறிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மம்தாவை சரமாரியாக குத்தியுள்ளார். அதனை தடுக்க வந்த நிஷை மற்றும் தாய் சகுந்தலா இருவரையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மம்தாவும் அவரது சகோதரர் நிஷையும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்கள் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த வர்ஷா மற்றும் அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சகுந்தலாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோட முயன்ற சந்தீப் கவுட்டை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தற்போது அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய போலீஸ் அதிகாரி 10:30 மணிக்கு தகவல் கிடைத்ததும் நாங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தோம். சந்தீப் வர்ஷாவின் சகோதரியான மம்தாவை திருமணம் செய்ய விரும்பியதால் ஏற்பட்ட சண்டையே இதற்கு காரணம். நிஷையின் எதிர்ப்பால் வாக்குவாதம் வன்முறையாக மாறியிருக்கிறது. இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம். ஏனெனில் சந்தீப் ஆயுதத்தை முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கிறார். கொலைக்கு பிறகு சந்தீப் உத்னா ரயில்வே நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து வேறு ஊருக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் போலீசார் தீவிர முயற்சியால் 1 மணி நேரத்திற்குள் அவரை கைது செய்து விட்டோம் என்று தெரிவித்தார். தற்போது இந்த சம்பவம் சூரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.